இன்றைக்கி பங்குனி உத்திரவு திருவிழா எங்களுக்கு எப்படி போச்சுன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருகர் கோவிலுக்கு வந்தாச்சு. தங்கச்சி பால் குடம் எடுக்க போகிறாங்க. ஸோ பால் குடத்துக்கு தேவையானதை ரெடி பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இப்போ கோவிலுக்குள்ளார போகலாம். மலை மேலே இருக்கிற முருகரை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பெரிய முருகர் சிலையில் இருந்து தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். இவரை தரிசனம் பண்ணிவிட்டு மலை மேலே இருக்கிற முருகரை பார்க்க போயிட்டோம். நாங்கள் கொண்டு போன பாலில் முருகருக்கு அபிஷேகம் பண்ணாங்க. அதையும் கண்குளிர பார்த்து முடிச்சுட்டு கருவறையில் இருக்கிற மரகத தண்டாயுதபாணி முருகரை பார்த்து தரிசனமும் வாங்கி முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். 6 மந்த்துக்கு முன்னாடி நான் நடப்புன்னு நினச்சி கூட பார்க்கல. ரொம்பவே டிப்ரெஷனில் இருந்தேன். இப்போ மலை மேலே ஏறி முருகரை தரிசனம் பண்ணது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நம்மளுடைய மனநிலை எப்படி இருந்தாலுமே, நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருந்தாலுமே, கடவுள் நினச்சா எல்லாமே மாறும் அப்படின்றத நான் முழுசாகவே என்னோடய லைஃப்பில் தெரிஞ்சுக்கிட்டேன். கடவுள் இல்லாமல் எதுவுமே நடக்காதுன்றதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு எங்களோட வேண்டுதலையும் நிறைவேற்றிட்டு நிறைய கடைங்கள்லாம் போட்டுருந்தாங்க. எங்களுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வர வழியெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வண்டி எடுத்துகிட்டு, பால் குடம் எடுத்துக்கிட்டு, காவடி எடுத்துக்கிட்டு செம்ம கூட்டம் இருந்துச்சு. இது எல்லாமே சந்தோஷமாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.